எல்லோருக்கும் பரிசுத்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ராஜாதி ராஜாவோட நாமத்தினாலே எல்லாருக்கும் புது வருட வாழ்த்துக்களை கூறி, நீங்கள் கர்த்தரா இயேசு ராஜாவுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் நித்திய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளத்தக்கதாகவும் பாக்கியவான்கள் பாக்கியவதிகளாய் வாழவும் உங்களை மனதார உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து கிறிஸ்து இயேசு ராஜா நாமத்தினாலே வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். பிதா ஜீவனுள்ள பிதாவை நோக்கி ஆமேன், 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 ஆமேன். நாங்கள் சங்கீதம் 146 அதிலே 5வது வசனத்தை பார்க்கிறோம். யாக்கோபின் தேவனை தன் துணையாய் கொண்டிருந்து தன் தேவனாய கர்த்தர் மேல் நம்பிக்கையை வைக்கிறவன் பாக்கியவான். ஆண்டவராய் இயேசு ராஜாவை நம்பி அவர் மேல் நாங்கள் விசுவாசமாக இருக்கும் பொழுது, அவர் எங்கள் துணையாக, எங்கள் பலனாக, எங்கள் இரட்சகராக நாங்கள் ஏற்றுக்கொண்டு வாழும் பொழுது நாங்கள் பாக்கியவான்கள் பாக்கியவதிகளாய் மாறுகிறோம் என்று பரிசுத்த வேதாகமம் அநேக இடங்களில் சொல்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். பாக்கியவான்கள் பாக்கியவதிகள் என்றால் என்ன? பாவ மன்னிப்பின் நிச்சயம், பரலோக வாழ்க்கையின் நிச்சயம், நித்திய ஜீவனை அடையும் நிச்சயம், பாதாளத்தின் வல்லமிழந்த மீட்பான நிச்சயம், இப்படியாக அநேக நன்மைகள் உண்டாகிறபடியால் நாங்கள் யாக்கோபின் தேவனை ஏற்றுக்கொள்ளும் பொழுது, அவரை துணியாய் நாங்கள் ஏற்றுக்கொள்ளும் பொழுது எங்களுக்கு பாக்கியம் உண்டாகிறது என்று பார்க்கிறோம். அதெல்லாம் வேதம் சொல்லுது, கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கிறவன் பாக்கியவான். பூமியிலே அநேக நம்பிக்கைகள் இருந்தாலும் ஒரு நம்பிக்கை தான் யாக்கோபின் தேவன். வேதம் சொல்லுகிறது, சங்கீதம் 65 பார்க்கிறோம், பூமியின் கடையாந்தரம் வரையும் நம்பும் நம்பிக்கை என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். பூமியின் கடையாந்தரம் வரையும் நம்பும் நம்பிக்கை வேதம் இவ்வண்ணமாய் சொல்லுகிறது. சங்கீதம் 65:5, பூமியின் கடையாந்தரங்களிலும் தூரமான சமுத்திரங்களிலும் உள்ளவர்கள் எல்லாரும் நம்பும் நம்பிக்கையாக இருக்கிற எங்கள் இரட்சிப்பின் தேவனே, நீர் பயங்கரமான காரியங்களை செய்கிறதினால் எங்களுக்கு நீதி உள்ள உத்தரவு அருளினீர். பூமியின் கடையாந்தரங்களிலும் தூரமுள்ள சகல ஜாதிகளும் நம்ப வேண்டிய ஒரு நம்பிக்கை தான் எங்கள் பரிசுத்த தேவகுமாரன் ஆண்டவராக இயேசுவின் நாமம். அந்த நாமத்தை நாங்கள் நம்பும் பொழுது எங்களுக்கு ரட்சிப்பு கிடைக்கிறதா தான் சொல்லுது. எல்லோரும் நம்பும் நம்பிக்கை என்ன நம்பிக்கை? எங்கள் ரட்சிப்பின் தேவனே, வேறு யாரும் எங்களை ரட்சிக்க முடியாது, வேறு யாருக்கும் அந்த திராணி இல்லை. ஆகையால் அவரே வல்லமுள்ள தேவன், அவரே மெய்யான இரட்சகர் என்று பரிசுத்த வேதாமம் கூறுகிறவராக நாங்கள் அவரை நம்பி அவரை ஏற்றுக்கொண்டு நாங்கள் வாழும் பொழுது எங்களுக்கு பாக்கியம் உண்டாகிறது. அது நித்திய ஆனந்த பாக்கியம் என்று வேதம் சொல்லுகிறது. நாங்கள் நம்பும் நம்பிக்கையாக இருக்கிறது. அந்த நித்திய மகிழ்ச்சியை தந்து, அந்த நித்திய பேரின்பத்தை தந்து நம்மை பாக்கியவான்கள் பாக்கியவதிகளாய் மாற்றுகிறது. இந்த செய்தியை கேட்டுக்கொண்ட யாவரும் எங்கள் இயேசப்பாவை ஏற்றுக்கொண்டு சொந்த இரட்சகராய் வாழும் பொழுது உங்களுக்கு பூமியில் வாழும் வரையும் போராட்டங்கள் வந்தாலும் இந்த உலகத்தில் உபத்திரவங்கள் உண்டுதான், ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், உலக ஜெயித்தேன் என்று சொன்னவர் என்ன பாடுகள் வந்தாலும் யாவுலங்கள் வந்தாலும் நம்மை தேற்றி நம்மை ஆற்றி வழிநடத்துகிற ஒருவராக இருக்கிறார். அது மாத்திரமல்ல, இந்த பூமியிலே இருந்து நாங்கள் பிரியும் பொழுது எங்கள் ஆவி, எங்கள் ஆத்மா எங்கள் சரீரத்தை விட்டு பிரியும் பொழுது அவரோடு போய் நித்திய காலமாய் நாங்கள் வாழத்தக்கதாக ஒரு மகா பெரும் ஆனந்த பாக்கியம் நமக்கு உண்டாகுது. வேதம் சொல்லுது, ஆனந்த பாக்கியம் அது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்குள்ளாக மட்டும்தான் அந்த மகா ஆனந்த பாக்கியம் நமக்கு கிடைக்கிறது. அதனால தான் நீங்கள் வேதம் சொல்கிறது, சங்கீதம் 146 4வது வசனத்தை வாசிக்கிறேன். பிரபுக்களையும் ரட்சிக்க திராணி இல்லாத மனுபுத்திரரையும் நம்பாதேயுங்கள். அவனுடைய ஆவி பிரியும், அவன் தன் மண்ணுக்கு திரும்புவான்,
அந்த நாளிலே அவன் யோசனைகள் அழிந்து போகும். பிரபுக்களையும் ரட்சிக்க திராணி இல்லாத மனுபுத்திரியின் நம்பாதிகள். இந்த பூமியிலே யாருக்கும், எந்த தெய்வம் என்று சொல்கிற யாருக்கும் சரி, நீங்கள் நம்புகிற எந்த நம்பிக்கைக்கும் சரி, அங்கே மனுக்குலத்தை ரட்சிக்க திராணி இல்லை, பலன் இல்லை, சர்வ வல்லமையின் மகத்துவம் இல்லை. ஆகையால் தான் வேதம் சொல்லுது, மனுபுத்திரையும் ரட்சிக்க திராணி இல்லாத ஜனங்களை நம்பாதேங்கள். எங்களோட நம்பிக்கை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ராஜாவின் மேல் இருக்க வேண்டும் என்று நாங்கள் பார்க்கிறோம். அடுத்தது சொல்லுது பாருங்கள், 4வது வசனம், அவனுடைய ஆவி பிரியும், அவன் தன் மண்ணுக்கு திரும்புவான், அந்த நாளிலே அவன் யோசனைகள் அழிந்து போகும். பிரபுக்கள் ரட்சிக்க திராணி இல்லாத சகலதும். வேதம் சொல்லுது, வீணானவைகளை நம்ப வேண்டாம். வீணானவைகளே, அவர்களால் ரட்சிப்பில்லை, பாவ மன்னிப்பில்லை, பரலோக வாழ்க்கை இல்லை என்று வேதம் அறுத்துறுத்து சொல்லுகிறது நாங்கள் பார்க்கிறோம். ஆகியால் தான் ஆண்டவராகிய சொன்னார், அவரை அல்லாமல் ஒருவனும் பரலோகத்துக்குள்ளே வர முடியாது என்று. அடுத்தது நாங்கள் பார்க்கிறோம், அந்த அவனுடைய யோசனைகள் எல்லாம் அழிந்து போயிடும். ஆலோசனை கர்த்தராகிய இயேசு ராஜா நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார். அப்படி ஆலோசனையில் நாங்கள் நிலைத்திருக்கும் பொழுது நமக்கு நித்திய ஜீவன் கிடைக்கிறது, மகா ஆனந்த பாக்கியம் உண்டாகுது என்று பார்க்கிறோம். அந்த ஆனந்த பாக்கியத்தை நாங்கள் இழந்து போகாதபடி இந்த புது வருடத்திலும் நீங்கள் எல்லாரும் அடியானம் அந்த ஆனந்த பாக்கியத்துக்குள்ளாய் நாங்கள் கடந்து சென்று அவரோடு வாழும்படியாக இந்த உலக வாழ்க்கையை முடித்து கொண்டு, இந்த பயணத்தை முடித்து கொண்டு அவரோடு வாழத்தக்கதாக ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். தான் சங்கீதம் 39 ஒரு வசனம் சொல்லுகிறது பாருங்கள். அது 6வது வசனம், தேசமாகவே மனுஷன் திரிகிறான், விருதாவாகவே சஞ்சலப்படுகிறான், ஆஸ்தியை சேர்க்கிறான், யார் அதை வாரிக்கொள்வான் என்றறியான். இப்போதும் ஆண்டவரே, நான் எதற்கு எதிர்பார்த்திருக்கிறேன், நீரே என் நம்பிக்கை, நீரே என் நம்பிக்கை. அடுத்ததில் கேட்கிறார் பாருங்கள், 8வது வசனம், என் மீறுதல்கள் எல்லாவற்றிலும் இருந்து என்னை விடுதலையாக்கும், மூடனுடைய நிந்தனைக்கு என்னை ஒப்புக்கூடாதையும் என்று சொல்லி அங்கே கெஞ்சுகிறதை பார்க்கிறோம். என்றால் அவருடைய நம்பிக்கையெல்லாம் அவர் மேலே இருக்கிறது. மற்ற எல்லாம் வேஷம், விருதாவாக இருக்கிறது, எல்லாம் மாயையாக இருக்கிறது. வேதம் சொல்லுகிறது, மாயையை வழி தப்பினவன் மாயை நம்பானாக, நம்பினால் அவன் முடிவு மாயையாக இருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகையால் மாயை இல்லாத அந்த ஆண்டவராக இயேசுவை நாங்கள் ஏற்றுக்கொண்டு இந்த புது வருடத்திலும் மிகுந்த சந்தோஷத்தோடும் அந்த ஆனந்த பாக்கியத்தை நாங்கள் எதிர்பார்த்து கொண்டு நாங்கள் வாழுவோம். அப்படி நாங்கள் வாழும் பொழுது மிகுந்த பாக்கியவதிகளாக நாங்கள் மாற்றப்படுகிறோம். பரிசுத்த வேதாமத்தை படியுங்கள், இன்னும் அநேக காரியங்கள் நீங்கள் கற்றுக்கொள்ளலாம். அது உங்களுக்கு என்றும் எனக்கென்றும் தரப்பட்ட ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து நிறைவேதம், ஒரே ஒரு வேதம். அந்த வேதத்தை ஒன்றே குலம், ஒன்றே தேவன், ஒன்றே வேதம் என்ற வண்ணமாய் அந்த பழமொழியின்படி நாங்கள் பார்த்து மனம் திரும்பி ஆண்டோட பரிசுத்த வேதாந்தத்தை கையில் எடுத்து வாசித்து கொண்டு மனம் திரும்புவோம். உங்களை தாமே மீண்டும் புதுவருட வாழ்த்துக்களை கூறி ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பருமாகிய கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் மனதார என் வலது கரத்தை அவருக்கு நேராக உயர்த்தி உங்களுடைய மனதார உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அந்த மிகுந்த ஆனந்த பாக்கியத்தை பெற்றுக்கொண்டு வாழ வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன் நேசராஜா நாமத்தினாலே. நன்றியப்பா பிதாவே, நன்றியப்பா பிதாவே. நான் ஆசீர்வதித்தது எங்களை ஆசீர்வதிக்க வந்த மெய்யான தேவகுமாரன் இயேசு நாமத்தின் நிமித்தம் சகலரையும் அந்த ஆனந்த பாக்கியத்துக்குள்ளாய் வந்து சேரத்தக்கதாய், அந்த ஆனந்த பாக்கியத்தை அடையத்தக்கதாய் எல்லாரையும் ஆசீர்வதி. குற்றங்கள், பாவங்கள், மீறுதல், அக்கிரமங்களை மன்னித்து இறங்கி உங்களோட பரிசுத்த இரத்தத்தாலே கழுவி ஆசீர்வதி. இயேசு ராஜா நாமத்தில் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.